வெல்கம் டு மை வசுந்தரா தமிழ் சேனல். இன்னைக்கு சுண்டல் செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, நைட்டு ஃபுல்லாக இது ஊற வச்சேன். கொண்டக்கடலை நல்லா 3 வாட்டி வாஷ் பண்ணி வச்சுருக்குறோம். நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை குக்கரில் போட்டுக்கலாம். குக்கரில் ஒரு சீட்டி வந்தால் போதும். ஏன்னா விடிய நல்லா ஊறிடுச்சு இல்லைங்களா, அதனால் குக்கர்லேயே வச்சிடலாம். இப்போ தண்ணி, இந்த ஸ்டீல் மக்கு தண்ணி இதில் நான் ஊற்றிருக்கேன். ஒரு ஜக்கு தண்ணி இதில் சேர்த்துருக்குறோம் இந்த மக்கால். இப்போ உப்பு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறமே பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம். இப்போ இதை நம்ம கேஸில் ஆன் பண்ணி வச்சிடுவோம். கேஸ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஒரு விசில் வந்தால் போதும். சுண்டல் பண்ணுறதுக்கு பாருங்கள், 3 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் 3 வெங்காயம். நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்தால் நீங்கள் 1 போட்டுக்கலாம், இல்லை 2 போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. சுண்டல் பண்ணும்போது நம்ம வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு பண்ணால் தான் சுண்டல் நல்லாயிருக்கும். இது எல்லாமே உரிச்சிக்கிடலாம். உரிச்சிட்டு நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு போடுங்க. பாருங்கள், 3 வெங்காயம் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். பச்சை மிளகா ஒரு 6 பச்சை மிளகா, கொஞ்சம் தனியா தழை. வெங்காயத்தை நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி கொஞ்சம் குண்டாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். மூணு வெங்காயமும் நறுக்கி வச்சுது. இன்னும் கொஞ்சம் இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் இப்படி வந்து கட் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு பண்ணாதாங்க சுண்டல் நல்லாயிருக்கும். இப்போ பச்சை மிளகாயும் இதே மாதிரி கட்டிங் பண்ணிக்கோங்க. இப்படி பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுங்க. இப்போ தனியா தழையை கட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா நைஸ் கட்டிங்க. இப்படி போட்டுக்கோங்க. தனியா தழையும் கட் பண்ணி வச்சுங்க. தனித்தனியாக வச்சுடுவோம். இப்போ தேவையான அளவு உப்பு, பெருங்காய பவுட்ரு கொஞ்சம், பெருங்காயத்தூள் எதுக்கு போடுறோம்னா அப்போ தான் சில பேர்த்துக்கு வந்து கேஸ் ஆகிடும். அதனால் பெருங்காயத்தூள் போட்டு நம்ம வந்து எந்த சுண்டல் பண்ணாலும் பெருங்காயத்தூள் போடணும். அப்போ தான் சுண்டல் நல்லாயிருக்கும். விசில் வரப்போகுதுங்க. இப்போ பாருங்கள், ஒரு செகண்டில் விசில் வரப்போகுது. ஒரே விசில் வச்சதுக்கப்புறம் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு விசில் வந்த விட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிக்கிடுவோம். நல்லா ஊறிடுச்சு இல்லைங்களா, அதனால் 2 விசிலெல்லாம் விட வேண்டாம். ஒரே விசில் போதும். ஒரு விசில் வந்து ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கலாங்க. கடாய் வச்சு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். பாருங்க, அவ்வளோதான். இப்போ இது எண்ணெய் சூடேறட்டும். அது வரைக்கும் நம்ம குக்கர் திறந்து பார்க்கலாம். கேஸ் ஃபுல்லாக போயிடுச்சு. வெந்துருச்சான்ட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஏன்னா நைட்டெல்லாம் நம்ம ஊற போட்டோம்னா இப்படி சீக்கிரமாக வெந்துடும். நீங்கள் வந்து உடனே நீங்கள் ஊற போட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற போட்டாக்கா 2 விசில் 3 விசில் விட்டாகணும். இப்போ பாருங்கள், நான் ஒரே விசில்லையே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த தண்ணியை வடிச்சிருவோம். இந்த மாதிரி ஒரு தண்ணி எடுத்துக்குவோம். வடிகட்டுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் வச்சு இந்த மாதிரி வடிகட்டிடுங்க.
இப்படி தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துடலாம். நல்லா இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. தண்ணி ஃபுல்லாக போயிடுச்சு பாருங்கள். இந்த தண்ணி நல்லா ஆற வச்சுருந்து இதை வந்து சூடாக நம்ம ஊற்றிட வேணாம். ஆற வச்சுருந்து நம்ம செடிங்களுக்கு கொடுத்தோம்னா நல்லா சத்து கொடுக்குங்க. செடிங்கெல்லாம் நல்லாயிருக்கும். அதனால் இதை ஆற விட்டு பால்ட்டியில் ஊற்றிட்டு போகிறேன். மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேங்க சுண்டல் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னு. 3 வெங்காயம், 6-7 பச்சை மிளகாய், கொஞ்சம் தனியாத்தலை, கறிவேப்பிலை கொஞ்சம், தேவையான அளவு உப்பு, இது வந்து பெருங்காயத்தூள், கடுகு, மிக்ஸ் பண்ணிய கடுகு. நான் சொல்லியிருக்கேன் ஏருக்கு நல்லதுன்ட்டு. அதனால் நான் எல்லா குழம்புலையாகட்டும் பொரியலையாகட்டும் நான் வந்து கறிவேப்பிலை நான் அதிகமாகவே யூஸ் பண்ணுவேன். அப்போ தாங்க நம்ம முடி கொட்டுறவங்களுக்கெல்லாம் கறிவேப்பிலை நிறைய குழம்புல போட்டு தாளித்தாலும் முடி வந்து உதிராமல் இருக்கும். எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. கடுகு சேர்த்துடலாம். நல்லா கடுகு நல்லா கொஞ்சம் இப்படி வெடிக்கிறதுக்கப்புறம் நம்ம இப்போ ஆனியன் சேர்த்துடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுங்க. அப்போ தான் சீக்கிரமாக வெங்காயம் ப்ரௌன் ஆகும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2-3 செகண்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே விடலாம். கொஞ்சம் இப்படி ஓரளவுக்கு இப்படி செவந்தால் போதுங்க. ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டியதில்லை. சுண்டலுக்கு வந்து நம்ம இப்படி தான் பண்ணணும். இப்போ வந்து பச்சை மிளகாய் சேர்த்துடலாம், கறிவேப்பிலை சேர்த்துடலாம், பீன்ஸ் பவுடரும் போட்டுடலாம். உப்பு முன்ன காவாசி போட்டோம், இப்போ கொஞ்சம் சேர்த்துடலாம். கறிவேப்பிலை வந்து நம்ம கடைசியாக போட்டோம்னா தான் அது நல்லா வாசனையாக இருக்கும். முன்னாடியே போட்டுட்டோம்னாக்கா அது கருகிடும். அதனால் நான் எப்பயுமே கடைசியாக தான் போடுவேன். நல்லா கிரீனாவாக கொஞ்சம் ஓரளவுக்கு இப்படி வெடித்தா போதும். கறிவேப்பிலை நல்லா வெடிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம சுண்டலை சேர்த்துடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் வந்து மஞ்சத்தூள் சேர்த்தலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. ஏன்னா மஞ்சத்தூள் சேர்த்தணும்னாக்கா குழம்பு மாதிரி ஆகிடும். அதனால் நான் வந்து மஞ்சத்தூள் சேர்த்தலை. இப்படி இருந்தாக்கா நல்லா கிரீனாக நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இதில் இருக்கிற சுண்டலில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துருச்சு. இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கிடலாம். தேங்காயும் போட்டு பண்ணுற மாதிரி இருந்தாலும் தேங்காய் உங்களுக்கு பிடிச்சா தேங்காயும் போட்டுக்கலாம். நான் தேங்காய் போடல. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கிடலாம். தனியாத்தலை கொஞ்சம் சேர்த்துடலாம். சுண்டல் ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் இந்த சுண்டல் வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு கொடுத்து நான் சாப்பிட வைக்க போகிறேன். அவர் வந்து டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு அவர் சொல்லுவார். எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. அவங்களுக்கு போட்டு தந்த போகிறேன். அவங்க தான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறாங்க. சரிங்களா? வாங்க கொஞ்சோண்டு இதுக்கு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சுண்டல் எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா? உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. நல்லா சூப்பராக பண்ணியிருக்கேன். நீங்கள் செஞ்ச மெத்தட் மாதிரியே நீங்களே செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குது. வெங்காயம், பச்சை மிளகா, தாளிப்பு போட்டு சுண்டல்னா இதுதான் சுண்டல். குதிரைக்கு கொடுக்குறாங்க. கால் நல்லா இருக்குங்க. அது ரொம்ப ஓடுது. நீங்களும் சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு கால் முழங்காலுக்குலாம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. குழந்தைங்களே ஸ்கூல்ல நல்லா ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய்.